Hi friends, welcome to Cutie Siva Stories. கோவக்காய் 65 எப்படி செய்கிறேன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே நேரம் ரொம்ப சீக்கிரமாகவும் நம்ம செஞ்சிடலாம். இப்போ எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் கியூட்டி சிவா ஸ்டோரிஸ் அப்படிங்கிற நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது கோவக்காய் 65 எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கோவக்காய் 65 செய்கிறதுக்கு நான் 1/4 கிலோ அளவு நல்ல ஃப்ரெஷ்ஷான கோவக்காய் எடுத்திருக்கேன். சில கோவக்காய் பார்த்தீங்கன்னா உள்ளே கொஞ்சம் பழுத்த மாதிரி சிகப்பாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பச்சையாக இருக்கிற காயாக பார்த்து எடுத்துக்கோங்க. அந்த காயை இப்போ அதோட காம்பு பதியை வெட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை 4 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா சின்ன சின்னதாக வந்துடும். இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா 65 நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா காயுமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் இதில் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே வச்சிடலாம். எதுக்காக அப்படின்னா கோவக்காயில் கொஞ்சம் நீர் சத்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம உப்பு சேர்த்து பிசைஞ்சு வச்சோம் அப்படின்னா அந்த நீரெல்லாம் கொஞ்சம் வெளியேறிடும். அதுக்கப்புறம் நம்ம 65 செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டோம் பாருங்கள். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நீர் எல்லாமே அதுலேருந்து வெளியில் வந்திருக்கும். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கழுவி எடுத்துக்கலாம். நம்ம கழுவாமல் கூட அப்படியே கூட செய்யலாம். கொஞ்சம் அதிகமாக உப்பு சேர்த்துட்டோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக கழுவிட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம 65 செஞ்சுக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக கழுவி எடுத்துக்கலாம். கழுவிட்டு வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அதுக்கப்புறம் இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு, 3 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் அரிசி மாவு கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்ததுனால நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். ஏன்னா கோவக்காயிலே கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதனால் தண்ணி எதுவும் சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம அப்படியே வச்சிடலாம். 10 நிமிஷம் வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த கோவக்காயில் இருக்கிற தண்ணியே அந்த மாவோட நல்லா சேர்ந்துடும். அதனால் பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இல்லை உங்களுக்கு அப்பவும் அப்படியே இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இதில் நம்ம கோவக்காயை ஒவ்வொரு பீசஸாக எடுத்து போட்டுடலாம். மொத்தமாக சேர்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி கட்டி ஆகிடும். அதனால் ஒன்று ஒன்றா எடுத்து சேர்த்து நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுப்பு மீடியமில் மாற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கோவக்காயை செய்யுங்க. மொத்தமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி கருகுன மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லா சைடும் நல்லா வேகணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா திருப்பி விட்டு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு கோவக்காய் பிடிக்காது. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். இந்த எண்ணெயோட சலசலப்பு அடங்கணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். நல்லா திருப்பி விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இது நல்லா வெந்து அதோட கலர் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு இதே மாதிரி நம்ம எல்லா கோவக்காய்களையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம மறுபடியும் சேர்க்கும் பொழுது ஒவ்வொரு கோவக்காவாக எடுத்து நம்ம பொரிச்சு எடுத்துலாம். மொத்தமாக சேர்த்துடக்கூடாது. பாருங்கள், நல்ல டேஸ்டான கோவக்காய் 65 ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.